எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கார்த்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் அந்த விஜய் கார்த்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மைவீத்தில பாத்தீங்கன்னா தினந்தோறும் யூடியூப்ல திறந்தோம் அப்படின்னா நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு வெடிகாலம் மார்கழி மாசத்துல கோடைங்க வீட்டு கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, சக்கம்மா சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரிதான் ஆகி போச்சு. நைவேத்திரி எடுத்தாவே நல்ல செய்தி, நற்செய்தி, நல்ல செய்தி, நற்செய்தி, உங்களுக்கு ஒரு நற்செய்தி அப்படின்னு ஜக்கம்மா சொன்னாங்கிற மாதிரியான ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. எந்த சேனலை திறந்தாலும் இவங்க பாட்டுல அடிச்சு விடு விடுன்னு விடுறாங்க. அதுல 77 பேருடைய பெயில் பாத்தீங்கன்னா இப்போ ஜான் 3க்கு அது போஸ்ட்போன் ஆயிருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க, நமக்கு நல்ல செய்தி தான், நமக்கு சாதகமான செய்தி தான், 3ஆம் தேதி நமக்கு பெயில் போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒரு வெற்றிகரமான செய்தி அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்டே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேம் நிறுவனத்துக்குள்ள போயிட்டு நீங்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, மை 420 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி சொல்றாங்க. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பேர் சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வினோத் தப்பேசிவர் வீடியோல அவர் என்ன வீடியோ போடுறாருன்னா, இந்த நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ வெளியிட்டதை யாரோ வெளியிட்டு அதை தப்பா மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானே வெளியிட்டு உங்க தப்பா புரியுற மாதிரி, உங்க தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மை 420 ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, மை 420 அப்படிங்கிறது மைவி3 ஃபேமஸான கம்பெனியா, அதனால மை 420 பேர் வச்சா மக்களுக்கு ஈஸியா புரியும். ஏன் சக்தி, அந்த ஓனர் ஏன் சக்தின்னு பேர் வச்சு சொல்றாங்க? ஏன்னா இவர் பேரு, இந்த கம்பெனியுடைய ஓனர் பேரு சக்தி ஆனந்த் தான். அப்போ சக்தி ஆனந்தங்கிறதுக்கு பதிலா சக்தின்னு பேர் வச்சா ஈஸியா புரியும் அப்படிங்கறதுனால மட்டும்தான் அந்த மை 420 பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த எம்டியோடைய பேரு சக்தின்னு சொல்றாங்க. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா மைவி3க்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடைசியில சூரி பேசுறாரு, என்ன சொல்றாரு, ஊர்ல எல்லாம் சீட்டு பிடிப்பாங்க, அந்த சீட்டு பிடிக்கிற கம்பெனி அதுக்கு தகுந்த இடத்துல அவங்க போய் பர்மிஷன் வாங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு போடுங்க. அதாவது நான் ரெகுலேட் பாடி இல்லாத எந்த ஒரு நிறுவனத்துக்கும் போகாதீங்க அப்படின்னு தெளிவா எல்லா இடத்துக்கும் சொல்றாங்க. மைவி3க்கு போகாதீங்க, விளம்பரம் பார்க்க சொன்னா பார்க்காதீங்க, 21,220 ரூபா கொடுத்து நீங்க டேப்லெட் வாங்க சொன்னா வாங்காதீங்க, பேஸ் பியூட்டி கேர் வாங்க சொன்னா வாங்காதீங்க அப்படின்னு சொன்னா தான் மைவி3க்கு சாருமா. அதனாலதான் அவங்க இப்படிங்கிறது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. இது பாருங்க எவ்வளவு பைத்தியகாரத்தனமா, எவ்வளவு முட்டாள்தனமா. எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் முதலீடு இருக்கக்கூடியது, முதலீடு ஈர்த்தா அந்த நிறுவனம் அதுக்குண்டான முறையான ஆத்தரைஸ் பாடியில அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஆத்தரைஸ் வாங்கிருக்கணும். ஒரு நிறுவனம் அப்படின்னா அவங்க ஷேரை வெளியிடுறாங்க அப்படின்னா, அந்த ஷேரை மக்கள் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி அடைய அந்த ஷேருடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய லாபம் பார்ப்பாங்க. யாரு, அந்த நிறுவனத்துக்கு ஷேர் வாங்குறதுக்கு உள்ள வரவங்க. இப்போ அப்படி பண்ணல, முதலீடு ஈர்க்கிறதுக்கு அதுதான் வழி. நம்ம நாட்டுல, நம்ம இந்தியாவில் ஒரு நிறுவனம் மக்கள் கிட்ட இருந்து பப்ளிக் ஃபண்டை வாங்கணும் அப்படின்னா, பப்ளிக் ஃபண்டை வாங்கறதுக்குன்னு நிறைய விதிமுறைகள் வச்சிருக்காங்க. அந்த விதிமுறைக்கு உட்படாத எந்த ஒரு நிறுவனமும் முதலீடு இருக்கக்கூடாது. இவங்க என்ன சொல்றாங்க, நான் முதலீடு ஈர்க்கல, நான் பொருளை தான் விற்கிறேன், பொருளை வித்தேன், என்ன பொருளை வித்தேன், ஒண்ணுத்துக்கு ஆகாத ஒரு பொருளை வெறும் ஒரு என்ன சொல்றது, மொத்தமா பார்த்தா ஒரு 200 ரூபா 250 ரூபா, மிஞ்சி போன ஒரு 300 ரூபா கூட மதிப்பு இல்லாதத 3,660 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு விற்பேன் அப்படின்னா பார்த்தா கிட்டத்தட்ட 1,800 மடங்குக்கு மேல லாபம் வைத்து ஒண்ணுத்துக்கும் வேல்யூ இல்லாத ஒரு பொருளை இவங்க என்ன பண்றாங்க, அதிகப்படியான விலை வைத்து விற்றதாக சொல்லி பணம் போட்டவங்களுக்கு அதில் நான் மாசமா ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரேன். நான் முதலீடு இருக்கல, நான் பொருளைத்தான் வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது கொண்டு அதை சொல்றாங்க. ஆனா எல்லா மக்களுமே அதுல பணம் போடுவதற்கு வரும் பொழுது அவர்கள் எதுக்காக பணம் போடுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா, எனக்கு இதுல மாசமான இன்கம் வரும் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள பணம் போட வைத்தது. அதுக்காக தான் அவங்க பணம் போட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேரு அதுக்காக கடன் வாங்கி போட்டுட்டு அந்த கடனை கட்ட முடியாம கண்ணாமொழி பிரிங்கிட்டு இருக்கிறாங்க. இதனால நிறைய ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிருக்கு. மைவி3னால இன்னைக்கு நிறைய உறவு முறைகள்லாம் கெட்டு போயிருக்கு. ஏன்னா ஒரு உறவுக்காரரு அவர்கிட்ட சொல்லிதான் என்ன பண்றாங்க, அவங்க போடுறாங்க.
ஏன் யாரோ சொன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வராது. நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் சொல்றாரு, நம்ம மாமா சொல்றாரு, மச்சான் சொல்றாரு, அண்ணன் சொல்றாங்க, இல்ல இவர் சொல்றாரு, அவரு சொல்றாரு, எல்லாமே வந்து நட்பு வட்டாரம் இல்ல உறவு முறைகள். இப்ப என்ன ஆச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட ஐயோ நம்ம போனா நம்மள இது என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களே, நம்ம வயிற்றுல பணம் ஆச்சு ஏதாவது வந்துச்சுங்களா, ஏதாவது தகவல் ஒன்னான்னு கேட்டா கூட பதில் சொல்ல முடியாது. இல்ல அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு தோணும் இவங்க சொல்லிதான் நம்ம போட்டோம், இவங்க சொல்லிதான் நம்ம கடன் வாங்கி போட்டோம், இன்னைக்கு கடங்காரனுக்கு நம்ம கடன் கட்ட முடியாம சிரமப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து குழுவுல வாங்கி குழு மாதிரி இருக்கக்கூடிய உஜ்ஜீவனு, அதாவது குழுவுக்கு இருக்கக்கூடிய உஜ்ஜீவன், அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ், அதுல வந்து உஜ்ஜீவன் மாதிரியான ஒரு அதாவது நான் பேங்கிங் சொல்லுவாங்க, என்பிஎஃப்சி சொல்லுவாங்க. அதுல என்ன பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 26% போடுவாங்க. அதே நீங்க பேங்க்ல போய் பர்சனல் லோன் வாங்கினா 12% போடுவாங்க. இங்கெல்லாம் வந்து 26%, 28% போடுவாங்க. 20%க்கு மேலதான் இருக்கும். அந்த மாதிரி அங்க அதிகப்படியான வட்டிக்கு வாங்கி இவங்க சொன்ன பேச்சை கேட்டு பணத்தை உள்ள போட்டுட்டு இப்போ அந்த 13,000 ரூபாய், 14,000 ரூபாய், 5,000 ரூபாய், 20,000 ரூபாய் எவ்வளவு வாங்கி போட்டாங்களோ அதை பொறுத்து, ஏன்னா குடும்பத்தை 2 பேருக்கு போட்டாங்க, 2 பேருக்கு அங்க வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்ப டியூ கட்டுறதுக்கு முடியாம ரொம்ப தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு மாதம் டியூ கட்டுறதுக்கு அவங்களுக்கு வரும்போதும் இவங்களுக்கு யாரு ஞாபகம் வரும்? இப்ப டியூ கட்ட முடியல, அவங்க வந்து வீட்டு வாசலுக்கு வந்து உங்களுக்கு டியூ பெண்டிங் நிக்குது, ஏன கட்டாம இருக்கிறீங்க, உடனே கட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது இவங்களுக்கு யார் முகம் ஞாபகத்துக்கு வரும்? நம்மளை கொண்டு போய் யாருல சேர்த்து விட்டாங்களோ அவங்க முகம் தானே ஞாபகத்துக்கு வரும். சும்மா இருந்தேன் நான் வீட்டுல, என்ன வீடு தேடி வந்து வாங்க இதுல போடுங்க பாருங்க, இவ்வளவு பெனிஃபிட் அவ்வளவு பெனிஃபிட், நான் அவ்வளவு எடுத்துட்டேன் அவ்வளவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போட வச்சுட்டு இப்போ அவங்க எதுவுமே பேசுறது இல்லை. ஏதாவது ஒரு விசேஷம்னாலும் கூட அவங்க வரதில்லை, நல்லது கெட்டதுக்கு வந்து தலை காமிக்கிறது இல்லை. அப்ப காமிச்சதை கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வரதில்லை. அப்போ பணம் போட்டவரு உங்களுக்கு நான் கேள்விப்படுறது என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மாசமானா அவருக்குள்ள வந்து ஒரு 50 + 50, அவர் பேர்ல ஒரு 50,000 வரும், அவன் மனைவி பேர்ல 50,000 வரும். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் வர மாதிரியான ஒரு செட்டப்பை அவர் பண்ணி வச்சிட்டாரு. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்த்து நண்பர்கள் வட்டாரம் அக்கம் பக்கம் உள்ளவங்க எல்லாம் சேர்த்து. இப்ப யாருக்கு பணம் வரல, பணம் வரல அப்படிங்கும் போது இவர் வெளியே தலை காட்ட முடியல, இவர் எந்த நல்ல இடத்துக்கும் வரதில்லை, ஆள் அப்படி அப்ஸ்டாண்ட். இப்போ இவர் ஓடிட்டாரு ஒளிஞ்சிட்டாரு. இப்ப யாரு கடனுக்கு பதில் சொல்லுவா? இப்ப இந்த கடனாளியா ஆகிறது யாரு, இந்த கடனுக்கு பதில் சொல்றது யாரு? ஆனா அந்த தவறு பண்ணிட்டு இப்ப மறுபடியும் கவர்மெண்டே ஒரு அவேர்னஸ் வீடியோ கொடுக்குது. அந்த அவேர்னஸ் வீடியோ மைவீத்திரி பத்தி சொல்லல, மைவீத்திரியில யாரும் என்ன பண்ணல, விளம்பரம் தான் பார்த்தாங்க, விளம்பரம் பார்க்காதீங்கன்னு சொல்லல. அந்த நிறுவனத்துல அவங்க சொல்ற நிறுவனத்துல அவங்க விளம்பரம் எல்லாம் கிடையாது, அவங்க எல்லாம் இப்படி போட்டாங்க அப்படி லாஸ் ஆயிடுச்சு, அப்படி போட்டாங்க இப்படி லாஸ் ஆயிடுச்சு. அதாவது ஏமாத்துபவன் பலதரப்பட்ட வகையில ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். புதுசு புதுசா எதையாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு எதையாவது ஒண்ணு ஸ்கேம் உருவாக்கி எதையாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை சேர்த்து அவன் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பான். அவன் எந்த வகையில வந்தாலும் ஏமாறதைங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க என்ன மைவித்திரி என்ன 1,26,000 போடுச்சு, 1,26,000 ரூபாய் சொன்னாங்களா? சொல்லல. சரி, அங்க வந்து அந்த அவங்க கொடுக்குற அவேர்னஸ் வீடியோவில் எதை சொன்னாங்க, அதை சொன்னாங்களா? சொல்லல. இதை சொன்னாங்களா? சொல்லல. அது மையத்தில் இருக்குதா? இல்ல. கடைசியா சூரிய வந்து பேசுறாரு, சூரிய வந்து பேசும்போது சீட்டு போறதை பத்தி பேசுறாரு, எதை பத்தி பேசுறாரா? பேசல. அப்போ மைவித்திரி பத்தில அவன் சொல்லவே இல்லை. மைவித்திரி பத்தி சம்பந்தமே கிடையாது. மைவித்திரி நல்ல கம்பெனி. ஆனா அவங்க சொன்னது ஏன் மை போட்டுன்னு வச்சாங்கன்னா, மைவித்திரி ஃபேமஸான கம்பெனி, இப்படி வச்சா மக்களுக்கு தெரியும். ஏன் ஓனர் சக்தின்னு வச்சாங்க, சத்யானந்த ஃபேமஸானவர், இப்படி வச்சா அப்படி தெரியும். இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மக்களை வந்து ஒரு மோசடிக்கு துணை இழுத்துட்டு போறது, மோசடிக்கு இவங்க துணை போய் எல்லாரையும் வந்து அந்த மோசடிக்குள்ள கொண்டு போய் தள்ளி எல்லாரையும் கொண்டு போய் சிக்கல்ல தள்ளுறது. இதுதான் நம்ம அடுத்த ஒரு இனிஷியேட் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா, யாரெல்லாம் மைவித்திரிக்கு சாதகமா பேசுறாங்களோ, அதாவது சாதகமா பேசுறாங்கன்னா எதை வைத்து சாதகமா பேசுறாங்க? நம்ம நாட்டுல சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை பான்சி ஸ்கீம் சொல்லுது. ஒரு முதலீடை ஈர்ப்பதற்கு எதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுது, அதெல்லாம் மைவித்திரி பண்ணுது. 2,451 கோடி இவங்க பணத்தை தவறான வகையில தவறான கமிட்மெண்டோட இந்த பணத்தை உள்ள ஈர்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு EOW வந்து அவங்களுடைய கவுண்டர் ஃபைல்ல தெளிவா சொல்றாங்க. அவங்க எத்தனை பேருக்கு பணம் திருப்பி கொடுத்துருக்காங்க அதை சொல்றாங்க, எவ்வளவு அவங்களுடைய அசட் இருக்கு, அவங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை சீஸ் பண்ணிருக்கிறாங்க, அதை சொல்றாங்க. அப்போ இது ரெகுலேட் பாடியில இது எந்த வகையில கரெக்டா பண்ணாங்களா பண்ணலையாங்கிறத EOW உடைய கவுண்டர் ஃபைல்ல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த சட்டத்துல
நமக்கு பட்ஸ் ஆக்ட்ல இது 100% எங்கேயும் மிக்ஸ் ஆகாம வருது. அப்போ பக்ஸ் ஆக்ட்ல நமக்கு வந்து இந்த வேட்டையன் படத்துல கூட வந்து இந்த பக்ஸ் ஆக்ட் பத்தி வரும். அதுல அமிதாப் பச்சன் வந்து அதை பக்ஸ் ஆக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரஜினிகாந்த். ஸோ வேட்டையன் படத்துல அப்படியே சிமிலரா இருக்கும். மைவித்திரியினுடைய இதுவும் வேட்டையனுடைய படத்துல போனீங்கன்னா சிமிலரா இருக்கும். அங்க வந்து நீங்க பணம் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அதாவது நம்ம மொபைலை விட பெருசா இருக்கும் இல்லையா, டேப்லெட் ஒன்று கொடுத்து அதை வந்து மாணவர்களுக்கு கொடுப்பாங்க. இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து டேப்லெட் கொடுக்குறாங்க. அங்க டேப், அங்கேயும் டேப்லெட், இங்கேயும் டேப்லெட். இங்கேயும் என்ன ஆகாது அப்படின்னா அந்த டேப்லெட் ஒன்றுத்துக்கு ஆகாது, அங்கேயும் இந்த டேப்லெட் ஒர்க் ஆகாது. அங்கேயும் வந்து சடனுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, ஸ்கேன் ஆவாங்க. இங்கே அதே மாதிரி தான் ஆகும். ஸோ அவ்வளோ தெளிவா இது பக்ஸ் ஆக்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்றாங்க. ஒரு பக்ஸ் ஆக்ட்ல இது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் எப்படியெல்லாம் அவங்க வந்து இதுல வந்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாள்தோறும் அது போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு தடவையும் அந்த 71 அவங்களுடைய டைரக்டர்ஸோடைய பெயிலும் அப்படியே போஸ்ட்மேன் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறோம். அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு இவங்க என்ன பண்றாங்க, இது நல்ல நிறுவனம், நிறுவனத்துடைய நற்செய்தி. அதுல ஒருத்தர் T2ல அவர் சொல்றாரு, T2 சேனல்ல அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா ஏதோ ஒரு பேங்க் சொல்றாரு. அந்த பேங்க்ல இருந்து எல்லாருக்கும் வந்து நெட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காராம் சத்யானந்த். சத்யானந்த் வந்து ஒரு பேங்க்ல இருந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காராம். அப்போ வக்கீல் சொல்லியிருக்காராம், அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு. இது மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும், மோட்டோ மாஸ்டர் சேனல்லையோ, இப்போ வந்து வினோத் அபிஷியல்லையோ, அடுத்தது வந்து நம்ம T2லயோ இன்னொரு தம்பி ஒருத்தர் பேசுவார். அவரோ யாரோ பார்த்தீங்கன்னா தினம் முதல்ல சொன்ன மாதிரி நல்ல காலம் பிறக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது, மைவித்திரியான நல்ல காலம் பிறக்க போகுது, யாரு சொல்றா, சக்கமா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தினமும் 2 வீடியோ 3 வீடியோ தினத்துக்கு வீடியோ போட்டு மக்களை எவ்வளவு தூரம் இடியேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம அடுத்த இனிஷியேட் என்ன அப்படின்னா இவர்களை எல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் தி ஸ்கேமா இணைக்கணும். இவர்கள்லாம் என்னவா இருக்கணும், இவர்கள்லாம் வந்து ஒரு மோசடியில் இவர்கள் எல்லாம் கூட்டாளிகள், மோசடியில் இவர்கள் எல்லாம் பங்கு இவங்களுக்கு இருக்கு. யாரெல்லாம் ஒரு சட்டவிரோத செயலை நடத்தின ஒரு நிறுவனத்துக்கு இவங்க சட்டவிரோதமான ஒரு செயலை இவர்களும் அந்த நிறுவனம் சரிதான் அப்படின்னு செய்யறாங்கன்னா இதுவும் சட்டவிரோத செயல் தான். சட்டவிரோத செயலை செய்யறவங்க எல்லாருமே அந்த நிறுவனத்தினுடைய மோசடி நில பங்காளிகள் என்று இணைக்கணும், கூட்டாளிகள் என்று இணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த இனிஷியேஷன். இந்த மைவித்திரி பத்தின நாள்தோறும் இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, 71 டேரக்டர் அப்டேட். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டருடைய அப்டேட்டை வந்து ஒரு வீடியோவா வந்து நம்ம இவர் போட்டிருப்போம், சேஷன் சைஸ் போட்டிருப்போம், நம்ம சேனல்லையும் போட்டிருப்போம். அதுல சொல்றாங்க, அதை சொல்றது கூட யாருக்கும் புரியறது இல்லை. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு அப்புறம் வர்றது வந்து வேற வழக்கினுடைய ஒரு படிக்கிறாங்க. அதெல்லாம் சொல்றாங்க இவருக்கு சம்மந்தம் இல்லையா அப்படின்னா, அந்த ஆளு இதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு இவங்க மைவித்திரிக்கா சம்மந்தம் இல்லையாங்கிறாங்க. அப்போ அந்த என்ன சொல்றாங்கன்னு அவங்க தெளிவா புரியறது இல்லை. ஏன்னா ஃபுல் இங்கிலீஷ் இருக்கு, யாருக்கும் புரியறது இல்லை. அது யாருக்கும் தெரிஞ்சு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கொடுத்தாவது அது என்னன்னு தெளிவா கேட்ட வீடியோ போடலாம், அதுவும் கிடையாது. அப்போ தப்பா இது எப்படி இருக்குன்னா 2451 கோடிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தொகை. அந்த தொகையை மோசடி செய்த, அந்த பெரிய அளவு தொகையை மோசடி செய்த இந்த நிறுவனத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசக்கூடியவங்க எவ்வளவு நாலேஜ் பர்சனா இருக்கணும், யாருக்கும் கிடையாது. ஒரு நாலேஜ் பர்சன் பக்கத்துல வச்சு, ஒரு சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்க பக்கத்துல வச்சு, இல்ல ஒரு CA படித்த ஆடிட்டர் பக்கத்துல வச்சு இதோடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டடி பண்ணி பேசுறாங்களா, அதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. இவங்களுக்கு தூங்கும் போது ஏதாவது தோணுச்சுன்னா தோன்றதை எடுத்து அடுத்த நாள் காலைல பேசுறது. இது எப்படி இருக்குன்னா ஒரு பென்ஸுக்காரர் வந்து அந்த பென்ஸ்கார ஒரு சின்ன பாட்டுன்னு வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் கூப்பிட்டு காமிச்சா கூட பரவாயில்ல. ஆனா இவங்க யாருன்னா சைக்கிள் ரிப்பேர் பண்ற ஆளை கூப்பிட்டு கொண்டு போய் பென்ஸ்கார பத்தின ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு பாருப்பா, அந்த பென்ஸ்கார் என்ன தெரியல ஸ்டார்ட் ஆகல, என்ன தெரியலப்பா அது பண்ணுது, என்ன தெரியல இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீலர் மெக்கானிக்கு இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு காமிச்சா கூட ஓரளவுக்கு அவங்க ஏதோ பார்த்து சொல்லுவாங்க. சைக்கிள் ரிப்பேர் பண்றவங்க கொண்டு பென்ஸ் கார் காமிச்சா இருக்கும், என்னவோ தெரியலப்பா அந்த கார் ஒர்க் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ரிப்பேர் பண்ணிட்டு சைக்கிள் வீல பெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்க கொண்டு போய் பென்ஸ் கார் காமிச்சா இருக்கும். அது எவ்வளோ மோசமான ஒரு செயல், எவ்வளவு காமெடியான ஒரு செயலோ அந்த மாதிரியான செயலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாள்தோறும் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கொடுக்கறதுல எதுவுமே ஒரு இம்ப்ரூவேட்டிவான டேட்டாஸ் இல்லை, கரெக்டான டேட்டாஸ் இல்லை, அறிவுபூர்வமான செய்தி இல்லை. நம்மள வந்து கரெக்டான தகவல், இந்த தகவலை வெளியே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த தகவலும் கிடையாது. ஸோ மைவித்திரி மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் ஏதாவது நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படின்னு
அப்படின்ட்டு தினமும் 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 அவங்க வந்து ஒரு ப்ரெஷர் உட்காந்துட்டு இருக்கிறத இவங்க வந்து சாதகமாக்கிட்டு இவங்க அந்த வியூஸை பார்த்துட்டு இப்போ யூடியூப்ல வந்து ஏதோ சம் பைசா கிடைக்குது அப்படிங்கும்போது யூடியூப்ல என்ன பண்றாங்க, யூடியூப்ல வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ட்ரீமா போய் கியூஆர் கோட் எல்லாம் போட்டு யூடியூப்ல எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க, எனக்கு கொஞ்சம் கேஸ் நடத்துறதுக்கெல்லாம் செலவுக்கு பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இப்போ வந்து பெக்கரா பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. ஸோ இது மக்கள் நம்ம வந்து நிறைய முறை சொல்லிட்டோம். உங்களுக்கு அடுத்ததுன்னு உங்களுக்கு போட்ட பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாதுகாப்பான இடம்னா உங்களுக்கு சட்டத்தை அணுகுவது தான், இஓடபிள்யூ அணுகுவது தான். அது எப்படி நீங்க அணுகிறது அப்படிலாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கோம். அப்போ அது வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர்ல இஓடபிள்யூல வந்து அவங்க கேஸை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ கோயம்புத்தூர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் அடுத்த ஒரு வீடியோல வேணா உங்களுக்கு உங்களுடைய அது ஈஸியா இருக்கும், அதை நீங்க வந்து பார்க்கறதுக்கு, அதாவது எப்படி பெடிஷன் கொடுக்கறதுக்கு வேணா ஈஸியா இருக்குங்கிறதுக்காக வேணா நான் என்ன பண்றேன், கோயம்புத்தூருடைய இஓடபிள்யூ அட்ரஸ் எடுத்து மறுபடியும் ஒரு வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவாக தான் இருக்கும், அட்ரஸ் மட்டும் தான் அதில் மாறும். என்னன்னா எப்படி ஒரு பெடிஷன் எழுதுறது, எப்படி நம்ம வந்து கொடுக்கறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. இன்னமும் நினச்சிக்கிறாங்க நம்ம போய் வந்து கோர்ட்டுக்கு போகணும், வக்கீல் வச்சு வாதாடணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் நீங்கள் உங்களுடைய பணத்தை பெறுவதற்கு. ஆனால் போனால் போது போங்க, எவ்வளோ போச்சு, இதுவும் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஆளுங்க யாராக இருப்பாங்கன்னா நல்லா அப்படின்னு கேட்டகரி தான். ஏன்னா அவங்க போனால் போதும் இல்லை, எடுத்தாங்க நிறைய எடுத்துட்டாங்க. அப்போ அவங்க பற்றி கவலை கிடையாது. கடனை வாங்கி போட்டுட்டு அட்லீஸ்ட் போட்ட பணமாவது வரணும், எனக்கு அது வேணும், இன்னைக்கு எனக்கு அது பெரிய தொகை அப்படின்னு நினைக்கிறவங்க இம்மிடியட்டா அதை பண்ணுங்க. பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணுங்க, வேண்டாம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இப்போ கால் பண்ணி இப்போ இதை கேட்குறாங்க, சார் எப்படி சார் நான் கொடுக்குறது, எப்படி சார் பண்ணுறது, வைக்கல் வச்சு நான் ஏதாவது நாளைக்கு கேஸ் பண்ண வேண்டியதாக வருமா, இன்னும் ஸ்டேஷனுக்கு போகணுமா சார், நிறைய வீடியோ பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா அப்படின்னா, சார் பார்த்துருக்கேன் சார், ஆனால் எனக்கு அந்த வீடியோ பர்டிகுலர் வீடியோ எனக்கு அனுப்பல சார், மறுபடியும் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம கால் பண்ணி நம்மக்கிட்ட ஆயிரக்கணக்கான பேர் பேசியிருக்காங்க. அவங்களுக்காக அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி இஓடபிள்யூக்கு நம்ம மறுபடியும் வந்து இஓடபிள்யூக்கு எப்படி பெடிஷன் கொடுப்பது அப்படிங்கிறத மறுபடியும் நான் ஒரு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பாய். யோசிக்கலாம்ல